அவைத்தலைவர் அவர்களே, கௌரவ முதலமைச்சர் அவர்களே, ஏனைய அமைச்சர்களே, ஏனைய மன்னிக்க வேண்டும் கௌரவ அமைச்சர்களே, கௌரவ உறுப்பினர்களே, முதற்கண் இந்த அவையில் என்னுடைய கண்டிப்பேச்சை ஆற்றுவதற்கு எனக்கு நேரத்தை ஒதுக்கி தந்த கௌரவ அவைத் தலைவர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ முதலமைச்சர் கூறியது போல நான் இதற்கு 2 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததை விட இந்த வடமாகாண சபையின் உறுப்பினராகவும் அதனுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் வருவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததைத்து நான் மிக்க மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகின்றேன். ஏனென்றால் இந்த வடமாகாண சபை என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவான 13வது திருத்தச் சட்டத்தின் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விடயம். இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தமும் 13வது திருத்தச் சட்டமும் எத்தனையோ தமிழ் மக்களின், அதிலும் குறிப்பாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் உழைப்பில், அர்ப்பணிப்பில், தியாகத்தில், இரத்தத்தில் உருவான ஒன்று. அந்த உழைப்பில், அந்த தியாகத்தில் நானும் ஒரு பங்குதாரனாக இருந்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இந்த பதவியை வகிப்பதில் நான் மிக்க பெருமிதம் அடைகின்றேன். இந்த மாகாண சபை முறைமை அல்லது 13வது திருத்தச் சட்டம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை முற்று முழுதாக பூரணப்படுத்தப்படவில்லை என்று அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. நான் அந்த அபிப்பிராயங்களுக்கு அல்லது அந்த அபிப்பிராயங்கள் பிழை என்ற கருத்தை நான் கூற முன்வரவில்லை. ஆனால் தமிழ் தலைமைத்துவங்களால் காலத்துக்கு காலம் இணக்கம் காணப்பட்ட அரசியல் தீர்வுகளுடன், குறிப்பாக பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம், மாவட்ட அபிவிருத்தி சபைக்கான ஏற்பாடு, இதுகளுடன் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது இந்த 13வது திருத்தச் சட்டம் நிறைய பல விடயங்களை அடக்கிய ஒன்றாகவும் அதனுடைய அதிகார வரம்பெல்லையால், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் டெவல்யூஷன், ஏற்கனவே பண்டா செல்வா அல்லது டட்லி செல்வா அல்லது இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை ஏற்பாடுகளில் இருந்ததை விட அதிக கூடிய அதிகார பரவை வழங்கக்கூடிய ஏற்பாடு இந்த 13வது திருத்தச் சட்டம். இந்த மாகாண சபை முறை அமலுக்கு வந்ததிலிருந்து துரதிருஷ்டவசமாக வடக்கு மாகாண சபைக்கு அந்த அரசியல் நிர்வாகம் நடத்துவதற்கு சந்தர்ப்பம் நீண்ட காலமாக கிடைக்கவில்லை. ஆனால் இந்த மாகாண சபை முறைமையில் அல்லது இந்த 13வது திருத்தச் சட்டம் முற்று முழுதாக அமல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குறைபாடு பன்னெடுங்காலமாக கூறப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த கடந்த 25 வருட அல்லது 1/4 நூற்றாண்டு கால அனுபவத்தில் இந்த 13வது திருத்தச் சட்டத்தில் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கிறது அடையாளம் காணப்பட்டது. ஃப்ளோஸ் இன் தி 13 அமெண்ட்மெண்ட்ஸ் 13வது திருத்தச் சட்டத்தில் எத்தனையோ குறைபாடுகள் இருப்பது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் நான் சார்ந்திருக்கின்ற கட்சியாகிய EPDPயும் அதனுடைய தலைவர் திரு டக்ளஸ் தேவானந்தாவும் தொடர்ச்சியாக இந்த 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக அமல் நடத்தப்பட வேண்டும் என்பதிலும், அதில் இருக்கிற குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இன்னும் செழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் திட்ட தெளிவாக அன்றிலிருந்து இன்று வரை கூறி வந்திருக்கின்றோம். என்னிடம் இருக்கின்றது 1996-97 ஆண்டு பேப்பர் கட்டிங்ஸ். EPDP takes Lanka India to courts. ஏனென்றால் EPDP இலங்கை இந்தியாவுக்கு எதிராக வழக்கு தொடர இருக்கின்றது. 13 amendment had not been implemented. So we are taking the countries to courts.